திருவண்ணாமலை மாவட்டம் கலசப்பாக்கம் காவல் நிலைய எல்லைக்குட்பட்ட கோவூர் கிராமத்தைச் சேர்ந்தவர் 26 வயது சதீஷ்குமார். இவர் கடந்த 5 ஆண்டுகளுக்கு முன்பு அதே கிராமத்தைச் சேர்ந்த லட்சுமி பிரியா என்ற பெண்ணை காதலித்து திருமணம் செய்து வாழ்ந்து வந்தார். இவர்களுக்கு 4 வயது ஆண் குழந்தையும் உள்ளது. கடந்த 1.5 ஆண்டுகளாக கணவன் மனைவி இருவருக்கும் இடையே கருத்து வேறுபாடு ஏற்பட்டு லட்சுமி பிரியா நீதிமன்றத்தில் விவாகரத்து கோரியுள்ளார். அந்த வழக்கு தற்போது நடைபெற்று வருகிறது. இதனிடையே லட்சுமி பிரியா தனது பெற்றோர் வீட்டில் 4 வயது மகனுடன் வசித்து வருகிறார். காதல் கணவர் சதீஷ்குமாரின் குடிப்பழக்கத்தாலும் அவரது நடவடிக்கைகள் ஒத்துப்போகாததாலும் மன உளைச்சலுக்கு ஆளான மனைவி லட்சுமி பிரியா அவரை விட்டு பிரிந்து வந்து நீதிமன்றத்தில் விவாகரத்து கோரி வழக்கு தொடுத்ததாக கூறப்படுகிறது. இதனைத் தொடர்ந்தும் குடிப்பழக்கத்தை கைவிடாத மனம் திருந்தாத சதீஷ்குமார் முன்பை விட அதிகமாக குடித்துவிட்டு மாமியார் வீட்டுக்கு வந்து தொடர்ந்து பிரச்சனை செய்து வந்துள்ளார். கடந்த 20ஆம் தேதி வழக்கம் போல குடித்துவிட்டு மாமியார் வீட்டுக்கு வந்த சதீஷ்குமார் தனது மனைவியையும் மகனையும் தன்னுடன் அனுப்பி வைக்குமாறு பிரச்சனை செய்துள்ளார். விவாகரத்து வழக்கு நீதிமன்றத்தில் நடப்பதால் உன்னுடன் மனைவி பிள்ளைகளை அனுப்ப முடியாது, எதுவாக இருந்தாலும் நீதிமன்றத்தில் பார்த்துக்கொள் என லட்சுமி பிரியாவின் குடும்பத்தினர் கூறியுள்ளனர். அதையும் மீறி தொடர்ந்து பிரச்சனை செய்து வந்ததால் ஒரு கட்டத்தில் ஆத்திரமடைந்த சதீஷ்குமாரின் மாமனார், மாமியார், மைத்துனர் மூவரும் சேர்ந்து ஆளுக்கு ஒரு ஆயுதத்தை எடுத்துக்கொண்டு சதீஷ்குமாரை மிக கொடூரமாக தாக்கியதாக கூறப்படுகிறது. இந்த தாக்குதலில் சதீஷ்குமார் பலத்த காயமடைந்து சம்பவ இடத்திலேயே இரத்த வெள்ளத்தில் உயிரிழந்தார். ஏற்கனவே தனது கணவர் வன்முறையில் ஈடுபடுகிறார் என லட்சுமி பிரியா 2 முறை சதீஷ்குமார் மீது புகார் கொடுத்தும் நடவடிக்கை எடுக்காத கலசப்பாக்கம் காவல்துறையினர் குடும்பமே சேர்ந்து சதீஷ்குமாரை அடித்து படுகொலை செய்த பிறகு சம்பவ இடத்திற்கு வந்து உடலை கைப்பற்றி உடற்கூராய்வுக்காக திருவண்ணாமலை அரசு மருத்துவக் கல்லூரி மருத்துவமனைக்கு அனுப்பி வைத்தனர். மேலும் இச்சம்பவம் குறித்து வழக்கு பதிவு செய்து சதீஷ்குமாரின் மாமனார், சின்ன குழந்தை, மைத்துனர் தினேஷ் ஆகிய இருவரை கைது செய்திருக்கிறார்கள். மேலும் தலைமறைவாக உள்ள மாமியார் பாப்பாத்தியை போலீசார் தீவிரமாக தேடி வருகிறார்கள். பாலிமர் செய்திகளுக்காக கலசப்பாக்கம் செய்தியாளர் ஜெய் கணேஷ்.